மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மதுரை மக்களோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். தூங்கா நகர்னு சொல்லப்படுற மதுரையில டிரான்ஸ்போர்டேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் மதுரையில டிராபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தி ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் மதுரை மெட்ரோ ரயில் ஒரு நல்ல சொல்யூஷன். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை பத்தி 2021 கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மதுரையில் இருக்கிற திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் 31 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மெட்ரோ ட்ராக் வரப்போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டை அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 8500 கோடி ரூபாய் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷன்லாம் சேர்த்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 11,360 crores இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங் இருக்கு. 2023 ஏசியன் பேங்க் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனால மதுரையில் இருக்கிற ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம் இதெல்லாம் போக மதுரை ஜங்ஷன், மாசி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் அனாலிசிஸ் நடந்திருக்கு. திருமங்கலம் வசந்த நகர் வரைக்கும் எலிவேட்டட் பிரிட்ஜும், அதுக்கப்புறம் வசந்த நகர் பெருமாள் கோயில் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல 10 அடி ஆழத்துல டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதுல 5 கிலோமீட்டர் டனலா பூமிக்கடியில வரும். மிச்சம் இருக்கிற ட்ராக் எல்லாமே எலிவேட்டடா பிரிட்ஜா வரும். டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல 27 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 3 டனல்ஸ் வரப்போகுது. இதெல்லாம் போக மதுரை ஜங்ஷன், மீனாட்சி அம்மன் கோயில் அண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி வைகை ரிவர் கடியில ஒரு மிகப்பெரிய டனல் வரப்போகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங் இருக்கு. அதனால இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்படக்கூடிய ஃபியூச்சர் சேலஞ்சஸை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்காங்க. சோ மதுரை மக்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா சென்னை மாதிரியோ கோயம்புத்தூர் மாதிரியோ மதுரையில லேண்ட் அக்விசிஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. காரணம் என்னன்னா அர்பன் ஏரியாஸ்ல டனல் போட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த மெட்ரோ சிஸ்டம் கொண்டு போக போறாங்க. சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயுமே எலிவேட்டட் பிரிட்ஜா பூமிக்கு மேல இந்த ட்ராக்கை கொண்டு வர போறாங்க. அதனால மேக்ஸிமம் லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிற இஷ்யூ மதுரையில எங்கேயுமே இருக்க போறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை முடிக்கிறதுக்கு 3 வருஷத்தை தாண்டிடும் அப்படின்னு அபிஷியல் சொல்றாங்க. பொதுவா எந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் 1.5 இயர்ஸ்க்கு லேண்ட் அக்விசிஷன் மட்டுமே நடக்கும். ஆனா மதுரை மக்கள் உண்மையிலே லக்கி அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மதுரையில நிறைய ப்ராஜெக்ட் பெண்டிங்கா தான் இருக்கு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா கண்டிப்பா மதுரை மக்கள் அன்லக்கி தான். எது எப்படி இருந்தாலும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் மதுரையில வரப்போற எய்ம்ஸ் ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி அமைய போகுது. கண்டிப்பா நியர் ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் லெவல்ல போயிடும் அப்படிங்கறது டவுட்டே கிடையாது. மதுரையில இருந்து 2 டைரக்ஷன்லயுமே இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. அதாவது மதுரையில இருந்து திருச்சி நோக்கி போகக்கூடிய டைரக்ஷன்லயும் அண்ட் திருநெல்வேலி நோக்கி போகக்கூடிய டைரக்ஷன்லயும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் லொகேட் ஆக போகுது. மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல ஆரம்பிச்சு ஒத்தக்கடை வழியா ஹைகோர்ட் வழியா டைரக்டா புதூருக்கு வந்து அங்க இருந்து அண்டர் கிரவுண்ட்ல தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்துல ஆரம்பிக்குது. அண்டர் கிரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல அங்க இருந்து பக்கத்துல அமெரிக்கன் காலேஜ்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலையும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வரும். இதெல்லாம் போக மெயின் ரயில்வே ஜங்ஷன்லயும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வரும். ஏற்கனவே மதுரை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ராமேஸ்வரம் நோக்கி ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. அதனால ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வரப்போற இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அதுல இருந்து இன்னும் 10 மீட்டருக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதை தாண்டி அந்த ட்ராக் நேரா மேல போய் ஸ்லோப்ல போய் எலிவேட்டட் பிரிட்ஜ் ஜாயின் ஆகும். சோ இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணி டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக தான் இந்த வெயிட்டிங் டைம்ல அபிஷியல்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டை கூடிய சீக்கிரம் ரியாலிட்டியில பார்க்கிறதுக்கு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். சோ மதுரையில மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி இந்த ப்ராஜெக்டும் டிலே ஆகுமா, அப்படி இல்லைனா மெட்ரோ ப்ராஜெக்ட் மற்ற சிட்டிஸ் நடக்கிற மாதிரி வேகமா நடந்து முடிஞ்சிருமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அவங்களை மீட் பண்றேன். until then bye. தூங்கா நகரம், மல்லி நகரம், கோயில் நகரம்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வர பேரு எது அப்படின்னா கண்டிப்பா மதுரை தான். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல மதுரையில 2025 கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா மதுரை ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஆயிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்ம